பொறுமையா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஹோட்டல் கடையில் போய் தோசை இட்லி வாங்குறீங்க, அதில் என்னதில் மடிச்சு தர்றாங்க? பிளாஸ்டிக் பைய வச்சு அதில் மடிச்சு தர்றாங்க. அது மட்டும் இல்லை, சாம்பார்லாம் நல்லா சுட சுட வந்து இந்த கவரில் வந்து மடிச்சு தர்றாங்க. அதில் வந்து எவ்வளோ ஒரு பாய்சன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இவனுக்கு வந்து இந்த மாதிரி வயிற்று வலி ஆரம்பிச்சிருக்கு. ஐயா கொஞ்சம் ஓகே இரியா ஒரு ரிப்போர்ட் பார்க்கலாம் இரியா. ஓகே சரி. இந்தாம்மா உங்கள் வீட்டுக்காரன் வயிற்று வலி நீங்கள் குடிச்சு பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் பொருட்களை இதை வச்சு பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்காரனுக்கு வயிறு முழுவதும் வைரஸ் கட்டிங்க, கேன்சர் வைரஸ் கட்டிங்க முழுசா பரவி இருக்கு. சுமாரி கேன்சர் எப்படி வரும்? அட பைத்தியக்காரா, நிறுத்து. இந்தம்மா கேன்சர் அல்ல, சரிங்க சார், கேன்சர் கட்டி. கேன்சர் எப்படி வரும்? இந்த மாதிரி ஐரியா சொல்றது கேளியா. கேன்சர்ங்கிறது வந்து உயிரை கொல்லக்கூடிய ஒரு நோய். வயிறு வலிக்குது, உயிரை கொல்லக்கூடிய நோய்மா கேன்சர். அவர் வயிறு முழுவதும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறதுனால கேன்சர் கட்டி உடம்பு முழுவதும் இருக்கு. ஐயோ முடியலையா, சீக்கிரம் பாருங்கய்யா, என்னால தாங்க முடியல. ஐயோ போயிருந்தாட்டு தெரியுது. நான் போனா இவன் போனா நான் உன்னொரு முன்னாடி கட்டிக்கணும். நான் போட்டா இவன் பல பேருக்கு ஆட்டையை போடுவாளே. ஐயோ வலிக்குதே. நீ கேப்பல வலிக்காதடி அம்மா. மச்சான் அழுகாத மச்சான், எல்லாம் சரியாயிரும். டாக்டர்கிட்ட என்னன்னு கேட்போம். ஐயோ அங்க பாரு, தில்லாருங்கோயில் தெரியுது. தெரியும். ஆமா, இந்த பக்கம் சுடுகாடு தெரியுது. தெரியும். இந்த பக்கம் பைனான்ஸ்காரலாம் தெரியாது. வான்னு அழைக்கிறாரு. அங்கேயும் பைனான்ஸ் சொல்லியா இருக்குது. இங்க ஒரு ஹோட்டலுக்கு வாங்க போனா அங்கேயும் மேலே ஏற்பாடு நடந்தது. அடியே மீனாட்சி பாரு, வலிக்குதுடி. ஐயோ பாலா போன மனுஷா இப்படி பிளாஸ்டிக்கா யூஸ் பண்ணி இப்படி சாய் போயிட்டே ஐயா. டாக்டர் ஐயா என்னையா செய்ய? பொறுங்க. தயவு செஞ்சு உங்களுக்குள்ள ஒன்று நல்லா சொல்ற கேட்டுக்குங்க. உங்க வீட்டுக்காரனுக்கு வந்து கேன்சர்ங்கிற நோய் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. அதனால உங்க வீட்டுக்காரனை வந்து கண்டிப்பா நான் காப்பாத்திடுவேன். ரொம்ப நன்றிங்கய்யா. அதுக்கப்புறம் இனிமேல் நீங்க பிளாஸ்டிக் பொருட்களை வந்து பயன்படுத்துவீங்களா? சத்தியமா பண்ண மாட்டோம். அட பாவி, என்னைய தள்ளிடாத. ஐயோ சாரே, நீங்கதான் தெய்வம் சாரே, தூக்க கூட முடியலையே. சரி இருக்கட்டும். எந்திரி. இனிமேல் பட்டுமா, இங்க வருமா. சொல்லுங்க சார். பிளாஸ்டிக் பொருளான எந்த பொருளையும் நீங்க உபயோகிக்கவே கூடாது. பண்ண மாட்டோம் சார். டீ கடையில போனா வந்து பிளாஸ்டிக் டம்ளர்ல வந்து டீ சாப்பிடக்கூடாது. சாப்பிட மாட்டோம். ஹோட்டல் கடையில போனா பிளாஸ்டிக் இலையில மடிக்கிற பொருளை நீங்க வாங்க கூடாது. வாங்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல வந்து பிளாஸ்டிக் தட்டை யூஸ் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டோம். அப்படி இருந்தா நிச்சயமா இந்த கேன்சரே வரவே வராது. பொதுமக்களாகிய உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறது என்னன்னா, தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பொருளான எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா வந்து பிளாஸ்டிக் பொருளான ஆனதுனால தான் இந்த கேன்சர் நோய் உருவாகுது. இனிமேல் எந்த நோய் உருவாகாத அளவுக்கு நம்ம காப்பாற்றிக்கலாம். அந்த இதை நானும் சொல்லுவேன் சார். ஐயோ மக்களே தெரிஞ்சுக்க, என்னையாட்ட யாரும் வந்து பிளாஸ்டிக் சாப்பிடாதீங்க. கவர்மெண்ட்டு கொடுக்குறத மக்களே நீங்கள் வந்து அதை தவிர்த்துட்டு நீங்கள் போய் சில்வர் டம்ளர் வாங்கிட்டு வந்து நல்லா நிம்மதியாக கொடுங்க. 100 கோடி வாழ வேணும். என்னையாட சீக்கிரம் செத்துறாதீங்க. என்னையாட வந்து கேன்சர் ஆகிடாதீங்க. சரிப்பா இங்கே வருங்க. இனிமேல் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. உங்கள் நோயை வந்து சீக்கிரம் நான் குணப்படுத்திடுறேன். நீங்கள் வாங்க. நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து வர்றோம். கவர்மெண்ட் இதுக்காக தான் சார் ஒரு ப்ரோக்ராமே பண்ணியிருக்கிறோம். சொல்லுங்கள் சார். கவர்மெண்ட் வந்து இது விழிப்புணர்வு செய்யறதுக்காக நிறைய எனக்கு திட்டத்தில் வச்சுருக்கோம். சரிங்க. இந்த மாதிரி குடிகாரன்லாம் திருத்தினீங்களே, அது வரைக்கும் போதும். சந்தோஷம். இனிமேல் பிளாஸ்டிக் பயன்படுத்தியா? ஐயா இல்லைங்கய்யா. இல்லைங்கய்யா. பயன்படுத்த வர இனிமே எங்க குடும்பத்துல யாருமே அதை தொடக்கூட மாட்டோம் சார். தொட மாட்டேல. ஆமா, கவர்மெண்ட் எத்தனை எந்தர்றாடி அப்பா என்ன வாரி விட்டுறா சாமி, எந்தர்றா மாட்டி விட்டுறாத. இங்க பாருங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு இருக்குது, காப்பாத்திடலாம்ல. நிச்சயமா காப்பாத்திடலாம். இல்ல சுடுகாட்டு போட்டலாம். அப்படி இல்ல இவருக்கு வந்து கேன்சர் இப்பதான் அறிகுறிங்க. காப்பாத்திடலாம். அவர் மேல் இனிமேல் பிளாஸ்டிக் பொருளவே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. இல்ல வாய் ஆமா வாய் மாதிரி வேண்டாம், காப்பாத்திடலாம். உங்க வீட்டுக்கார காப்பாத்திடுவாரு. சரிங்க
சரிங்க நீ வேற சார். கல்யாணம் பண்ணிடாத. ஐயோ ஆமா 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 சரி. முக்கியமா அதான் சரி முக்கியம். ஐயா பாருங்க வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நிச்சயமா நீங்களும் பிளாஸ்டிக் பொருள்களை யூஸ் பண்ணாதீங்க. ஐயா நம்ம கழிச்சிக்கலாங்களா? வாங்க ஐயா, வாங்க. நன்றி வணக்கம்.